தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். கொலோசையர் 1:20. சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார். அன்பார்ந்தவர்களே, தந்தையாகிய கடவுள் நாம் எல்லோரும் அவரோடு ஒப்புரவாக்கப்பட்டு இணைந்த நிலையில் பயணிக்க வேண்டும், வாழ வேண்டும் என்று விரும்பி தன்னுடைய ஒரே மகன் இயேசுவை சிலுவையில் கையளிக்கிறார். சிலுவை பாடுகளுக்கென்று அர்ப்பணிக்கிறார். அப்படியென்றால் இயேசுவின் பாடுகளினாலே ஏற்பட்ட காயம், இயேசுவின் பாடுகளினாலே சிந்தப்பட்ட இரத்தம் நம் எல்லோரும் தந்தையாகிய கடவுளோடு ஒப்புரவாக்கப்படுவதற்கு ஏற்ற பாலமாக இருக்கிறது. யார் ஒருவர் நான் எல்லா நிலையிலும் தந்தையோடு ஒப்புரவாக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த மனிதர் இயேசுவின் பாடுகளின் வேதனையை உணர்ந்து கொள்ளுகிறார். இயேசுவின் பரிசுத்த இரத்தத்தின் தூய்மை தன்மையை உணர்ந்து கொள்ளுகிறார். இயேசுவின் காயங்களின் வேதனையை தன்னிலே உணர்ந்து கொள்ளுகிறார். இப்படிப்பட்ட மனிதர்தான் தன்னுடைய வாழ்வில் ஒருபோதும் நான் ஆண்டவரை காயப்படுத்தி விடக்கூடாது, நான் ஆண்டவரோடு கடவுளோடு ஒன்றித்து பயணம் செய்ய வேண்டும், நான் என்னுடைய வாழ்விலே தீமையை நினைக்க கூடாது, செய்யக்கூடாது என்று உறுதிப்பாட்டுடன் ஆண்டவரை பற்றி பிடித்து கொண்டு தந்தையாகிய கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்ட நிலையில் தன்னுடைய வாழ்வை கழிக்கிறார். இவருக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். பாடுகளின் வழியாக தன்னுடைய மாட்சியிலே பங்கு கொடுக்கிறார். யார் ஒருவர் ஆண்டவர் இயேசுவின் பாடுகளை தியானிக்கிறார்களோ அவர்கள் கடவுளோடு ஒப்புரவாக்கப்படுகிறார்கள். பாடுகளின் வழியாக ஆண்டவரோடு மாட்சியில் இணைக்கப்படுகிறார்கள். அப்படியென்றால் பாடுகள் ஒரு மனிதரை ஆண்டவரோடு இணைக்கிறது. பாடுகள் ஒரு மனிதரை ஆண்டவரின் மாட்சியோடு இணைக்கிறது. அந்த பாடுகள் தந்தையோடு ஒப்புரவாக்கப்படுவதற்கான அடையாளம், வழி. நம் வாழ்வை ஒப்புக் கொடுப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய வாழ்விலே பல நிலைகளில் பாடுகள், பல நிலைகளில் வேதனைகள், பல நிலைகளில் வருத்தங்கள். இந்த எல்லா நிலையிலும் நான் உம்மை ஒருபோதும் விட்டு பிரிந்து விடாமல், நான் ஒருபோதும் உம்மை மறுதலிக்காமல் இயேசுவின் பரிசுத்த இரத்தத்திற்கு சாட்சியாய் வாழ்வதற்கு என்னை இட்டு செல்வேனாக. அதன் வழியாய் என்னை தந்தையோடு இணைக்கப்பட்ட நிலையில் நீர் வைத்திருக்கிறீர் என்று உறுதியாய் நம்புகிறேன். என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.